நாளைக்கு நிச்சயம் பண்ண போறேன். என் புள்ள சிவா என் வார்த்தையை என்னைக்கும் மீற மாட்டான். நான் யார் கழுத்துல தாலி கட்ட சொல்றேனோ அவங்க கழுத்துல அவன் தாலி கட்டுவான். உங்க புள்ளையோட நம்பிக்கைய நீங்க தப்பா பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தோணுது அத்தை. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அவங்க கட்டுப்படுவாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்கங்கிறதுனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கையோட விளையாடுறீங்க. அத்தை அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நிச்சயத்தை பண்ணியனா நல்லா இருக்கும். அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேனோ அதத்தான் அவனும் நினைப்பான். அது உங்க பொய்யான நம்பிக்கை அத்தை. அவங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன். அவங்க ஏன் கூடதே வாழ விரும்புறாங்க அத்தை. நீங்க வேற ஒரு பொண்ண நிச்சயம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீண் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. இந்த நிச்சயதார்த்தம் நாளைக்கு நடக்க வேண்டாம். அதை எப்படியாவது நிறுத்திருங்க. ஏய், யாரோட வீட்டுக்கு வந்து யாரோட நிச்சயத்தை நிறுத்த சொல்ற? நீ செஞ்ச ஃப்ராடு தனத்துக்கு உன்னை பெத்தவங்களே உன்னை தலை முழுகிட்டு போயிட்டாங்க. உன்னை இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வச்சு என் அக்கா கஞ்சி ஊத்திட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த கஞ்சிக்கு கூட வழி இல்லாம உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி ஆயிடும். பாத்துக்க. இங்க பாரு சிந்து, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். என் தம்பி மக சுவாதிய சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுக்கு குறுக்க நீ நிக்கவே கூடாது. அப்படி நீ நின்னா சத்யராஜ் அண்ணனோட மகனு கூட பார்க்க மாட்டேன். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. டாக்டர் என்னைய தவிர வேற எந்த பொண்ணையும் மனைவியா ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, டாக்டர் கண்டிப்பா இந்த நிச்சயத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. என் மகனை பத்தி எனக்கு தெரியாதா? அவனை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. கடைசியா சொல்றேன் அத்தை, என்னைய பழி வாங்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம தடுத்துருங்க. அதையும் மீறி நாளைக்கு நீங்க டாக்டர் இல்லாம இந்த நிச்சயத்தை நடத்தினீங்கன்னா கண்டிப்பா நான் அதை நடத்த விட மாட்டேன். பாத்தீங்களா காவல? எவ்வளவு திமிரா சொல்லிட்டு போறான்னு. இவளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்புக்கா. பாருங்க, இப்போ உங்க நெஞ்சிலேயே ஈட்டி பாயிற மாதிரி பேசிட்டு போறா. நாளைக்கு நடக்கிற நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்துவாளாமே. பாக்கலாம்க்கா அதை எப்படி நிறுத்துறான்னு. விடு மகா, நீ எதுவும் அவளை பண்ணாத. நீ நிச்சயத்துக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணு. என்ன மீறி இந்த சிந்து என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். வாமா, உட்காரு. இருக்கட்டும் அத்தை. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. சிவாவுக்கும் ஸ்வாதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா நேத்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த வாரத்திலேயே 2 பேருக்கும் நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுமா. சிந்து பொய் சொல்லிதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது தப்புதான். அதுக்கு அவ பகிரங்கமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா.
கோர்ட்டு கூட ஒரு வருஷம் அவளை சிவா கூட சேர்ந்து வாழதான் சொல்லிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சிவாவை சுவாதிக்கு நிச்சயம் பண்ணீங்கன்னா அது சட்டப்படி தப்பாயிடும்ல அத்தை. கோர்ட் ஆர்டரை நாம மீறின மாதிரி இருக்கும்ல. எப்படி இருந்தாலும் சிந்துவ நான் என் மருமகளா ஏத்துக்க போறதில்ல. சிவாவும் அவ கூட வாழ போறதில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் தம்பி பொண்ண அவனுக்கு நிச்சயம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல சிந்துவை இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் போறேன். அதுக்கப்புறம் சிவாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாத ஒரு பொண்ண சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா நம்ம குடும்பத்தை பத்தியும் சிவாவை பத்தியும் நல்லா தெரிஞ்ச சுவாதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. அத்தை நீங்க சொல்றது சரிதான். ஆனா சிந்து சிவா கூட வாழதான் விரும்புறா. நீங்க அவ செஞ்ச தப்ப மன்னிச்சு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அவளை உங்க மருமகளா ஏத்துக்குவீங்கன்னு பெரிய நம்பிக்கையோட வெளியில காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இப்படி பண்ணா அவ நம்பிக்கையை கொன்ன மாதிரி ஆயிடாதா? நீ சிந்துவோட தங்கச்சியா பேசுறியா இல்ல ஏன் மருமகளா பேசுறியா? சிந்துவோட தங்கச்சியா நீ பேசுறன்னா என் பதில் வேற மாதிரி இருக்கும். நீ என் மருமகளா தான் பேசுறன்னா அதுக்கு என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும். சிந்து செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான். அதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா அவ வாழ்க்கையை பறிச்சிடாதீங்கன்னு தான் அவ சொல்ற. அதனாலதான் அத்தை நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சிந்துன்னு இல்ல, சிந்து இடத்துல யாரா இருந்தாலும் இத நான் உங்களுக்காக கேட்பேன். சிந்து அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என் புள்ள அவளை கடத்திட்டு போய் அவ கழுத்துல தாலி கட்டினதா ஊர் சனம் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி நம்ப வச்சா. அன்னைக்கு அவ சொன்னதை நம்பி சிவாவை அவ கழுத்துல தாலி கட்ட சொன்ன. சிவா அந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்தான். ஆனா நான் அவன் சொன்னதை கேட்காம சிந்து கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக விருப்பமே இல்லைன்னாலும் சிந்துவோட சிவா சகிச்சுக்கிட்டு இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். நான் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய என் புள்ளைக்கு அந்த சிந்துவால நான் பெரிய துரோகம் பண்ணிருக்கேன். என்னால சிவாவோட வாழ்க்கையே பாழாயிடுச்சு. என்னால பாழான சிவா வாழ்க்கைய சரி பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வாழ்க்கைய அவனுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா அமைக்கணும்னு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். சுவாதி அறிவிலையும் குணத்திலையும் படிப்புலையும் சிவாவுக்கு பொருத்தமான பொண்ணு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத்த நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சிவா மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணுது. சிவாவை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த முடிவையும் எடுக்க மாட்டான். நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அத அவன் ஏத்துப்பான். சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான். அதனாலதான் நானே இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீ சிவாவை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். சிவா என் வார்த்தைய தட்டவே மாட்டான். கண்டிப்பா சுவாதிய அவன் கல்யாணம் பண்ணிப்பான். அத்த சின்ன வயசுல இருந்தே சிவா விஷயத்துல எல்லா முடிவையும் நீங்க தான் எடுக்கிறீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அவரு ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை நீங்க எடுத்திருக்க இந்த முடிவு அவருக்கு விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம்ல. நீங்க சொன்னதுக்காக அவர் அதை ஏத்துக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். இல்ல, உனக்கு சிவாவை பத்தி தெரியாது. நான் என்ன முடிவெடுத்தாலும் சிவா அத சந்தோஷமா தான் ஏத்துப்பான். சுவாதி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் சுவாதியோட பழகிறத வச்சு என்னால இதை யோசிக்க முடியுது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நீ சிந்துக்காகலாம் பேசாத. அவ செஞ்ச தப்புக்கு அவ தண்டனைய அனுபவிச்சுதான் தீரணும். அவ செஞ்ச தப்ப நாம மன்னிச்சிட்டோம்னா அதை விட பாவம் வேற எதுவுமே இல்ல. நாம குடுக்கிற தண்டனையால இந்த சிந்து மாதிரி பொண்ணுங்க மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது யோசிப்பாங்க. மா, நீ சொல்றது எல்லாமே சரிதான், தப்புன்னு இல்ல. ஆனா நிச்சயத்துக்கு முன்னாடி சிவா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோயேம்மா. பைரவி தான் புரியாம பேசுறா. உனக்கு சிவாவை பத்தி தெரியாதா? அவனா இது வரைக்கும் என்ன முடிவு எடுத்திருக்கான்?
எதுவா இருந்தாலும் அவன் என்கிட்ட கேட்டுதான் பண்ணுவான். நான் சொல்ற முடிவை தான் அவன் கேட்பான். இந்த விஷயத்துல என் முடிவை அவன் தட்டவே மாட்டான். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. நீ எங்க இருக்க டாக்டர்? உன்னை கேட்காமலே இங்க உனக்கும் சுவாதிக்கும் அன்னபூர்ணியாத்த நிச்சயம் பண்ண பாக்குறாங்க. இந்த நிச்சயம் நடக்க கூடாது டாக்டர். தயவு செஞ்சு போன எடு. என்ன டாக்டர் போன எடுக்க மாட்டேங்கிற? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ போன எடுப்பியா? நான் எப்படி இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றது? இங்க நடக்கிற விஷயத்த பேசியாவது அனுப்புவோம். அதையாச்சும் நீ பாரு. டாக்டர், உனக்கு தெரியாம எங்க மகாத்தையும் அன்னபூர்ணியாத்தையும் உனக்கும் ஸ்வாதிக்கும் நிச்சயதார்த்தம் நடத்த போறாங்களாம். இதெல்லாம் ரொம்ப தப்பு டாக்டர். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க டாக்டர். நீ சொன்னாதே டாக்டர் கேப்பாக. தயவு செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லு. நான் உனக்கு பல முறை போன் பண்ணிட்டுதே இருக்கேன், ஆனா உனக்கு போனே போக மாட்டேங்குது. இந்த மெசேஜ் பார்த்த உடனே போன் பண்ணு டாக்டர். ஐயோ, மெசேஜ் போகவே இல்லையே. எப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம தடுக்க போறா? The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. The mobile number you have dialed is currently not reachable. டாக்டருக்கு போனே போக மாட்டேங்குது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்து. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்குள்ள டாக்டர் எப்படியாச்சும் வந்துடணும். என் மாங்கல்யத்தை காப்பாத்தி கொடு.
நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு நீ ஏதாவது பிளான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ ரூம்குள்ளேயே கடந்து சாவு. என்ன இத வெளியே பூட்டிருக்கு? யார் பூட்டிருப்பா? யாரு கதவை பூட்டினது? கதவை திறங்க, கதவை திறங்க. வெளியில யார் இருக்கீங்க? கதவை திறங்க. பைரவிக்கு போன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, போன சமைக்கிற இடத்துல விட்டுட்டு வந்துட்டேனே. இப்ப எப்படி பைரவிக்கு போன் பண்றது? யாராச்சும் இருக்கீங்களா? பைரவி, பைரவி.